புதிய கல்வி சீர்திருத்தத்தை உடனடியாக மீளப்பெற கோரியும் அதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரியும் எதிர்வரும் 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் கல்வி அமைச்சுக்கு முன்னால் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று 10ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரழிக்கும் வேலை திட்டமே தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. இந்த சீர்திருத்தங்களுக்கான பாடநெறி தொகுப்புகளில் மொடியூல்களில் ஆபாச இணையதளங்கள் மற்றும் ஆபாச யூடியூப் சேனல்களுக்கான இணைப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை அதிர்ச்சி அளிக்கிறது. இது தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாட்டை அதிகரித்து அதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் ஒரு பாரிய வர்த்தக சதி என விமல் வீரவன்ச குற்றம் சாட்டினார். பாடநெறி தொகுப்பில் இவ்வாறான இணையதளங்களை சேர்ப்பதன் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்கள் அவற்றை அணுக நேரிடும். இதன் மூலம் ஈட்டப்படும் பாரிய அளவிலான பணம் யாருடைய கைகளுக்கு செல்கிறது என்பது குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். எந்த ஒரு கல்வி சீர்திருத்தமும் நிபுணர்களின் ஆலோசனையுடன் முன்னோடி திட்டங்களூடாகவும் மிகவும் அவதானமாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் எதுவித கலந்துரையாடல்களும் இன்றி அவசர கதியில் இந்த சீர்திருத்தங்கள் திணிக்கப்படுவதால் இவ்வாறான மன்னிக்க முடியாத தவறுகள் இடம்பெறுகின்றன. எனவே தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து பெற்றோர்களும் எதுவித பேதமும் இன்றி திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு தொடங்கவுள்ள இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இணைய வேண்டும் என அவர் கோரினார். இந்த அழிவுகரமான கல்வி சீர்திருத்தங்கள் முழுமையாக திரும்ப பெறப்படும் வரை இந்த போராட்டம் ஓயாது எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்தார்.